ஆண்டவரின் வழிதனையே ஆயத்தம் செய்யுங்கள். பால்வெளியில் அவர் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். கோணலானவை நேராகவும் பள்ளத்தாக்குகள் சீராகவும் ஆண்டவரின் மகிமையினை எல்லோரும் காண்பார்கள். ஆண்டவரின் வழிதனையே ஆயத்தம் செய்யுங்கள். பால்வெளியில் அவர் பாதைகளை செம்மைப்படுத்துங்கள். புலருமே ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் வாழுமே. வான்மழையென அவர் அருள் இனி புவி வருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கும் திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்துள்ள பங்கு இறை மக்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி வழியாய் பங்கேற்கும் அனைவரையும் கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாள் மைய சிந்தனை கடவுள் அருளும் மீட்பை மானுடம் கொண்டாடட்டும் என்பதாகும். இயேசு என்னும் பெயருக்கு மீட்பர் என்பதுதான் பொருள். நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்ற இறைவார்த்தை இயேசு இந்த உலகிற்கு வந்ததன் நோக்கத்தை எடுத்துரைக்கின்றது. மீட்பு என்னும் சொல் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை குறிக்கிறது. உலக மக்கள் பாவங்களில் இருந்து விடுவிக்கவே மகனாகிய கடவுள் இவ்வுலகில் மனிதராக தோன்றினார். அமைதியையும் உறவையும் நிலைநாட்ட வந்த இயேசுவின் பிறப்பு நம் முறிந்த உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். நம் பங்கு தளத்திலும் பணி செய்யும் இடங்களிலும் குடும்பங்களிலும் அமைதியையும் அன்பையும் நிலைநாட்டும் போது அங்கே ஆண்டவர் அருளும் மீட்பின் நிறைவாழ்வை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எந்த நோக்கத்திற்காக இறைவன் நம்மை படைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி வாழ்வதுதான் நிறைவாழ்வு. நாம் செல்லும் இந்த வாழ்க்கை பயணத்தின் வழிபாதையில் விழுந்து கிடக்கும் ஒவ்வொருவரையும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாக உணர்ந்து அவர்களை தொட்டு தூக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு இறைவன் நிறைவாழ்வை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரின் வருகையை எதிர்கொள்ள மனம் ஒன்றித்து இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறை ஆசீர் பெறுவோம். அன்பு நிறை இறை மக்களே, அமைதியின் ஒளியினை அவனுக்கு அளிக்க வந்த ஆதவன் இயேசுவின் வருகைக்காய் நம்மை தயாரிக்கும் திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறாகிய இன்று திருவருகை கால வளையத்தின் 2வது ஊதா நிற மெழுகுவர்த்தியான பெத்லகேமின் மெழுகுத்திரியில் ஒளி ஏற்றப்படும். பெத்லகேமில்தான் மீட்பர் பிறப்பார் என்ற செய்தி முன்னுரைக்கப்பட்டதையும் யோசேப்பும் அன்னை மரியாவும் பெத்லகேமிற்கு பயணம் மேற்கொண்டதையும் குறிக்கும் வகையில் அமைந்துள்ள இம்மெழுகுவர்த்தியில் ஏற்றப்படுவது
அமைதி என்னும் ஒளியாகும். மெழுகுவர்த்தியில் ஏற்றப்படும் அமைதி என்னும் ஒளி நம்மில் நிறைந்து அமைதியை குலைக்கும் எண்ணங்களை, செயல்களை சுட்டெரித்து நாம் வாழும் இடங்களில் அமைதியினை ஒளிரச் செய்யும் தீபங்களாய் நம்மை மாற்றிட உறுதி கொண்டு இந்நிகழ்வில் பங்கேற்போம். இப்போது அருட்பணியாளர் அவர்கள் முதல் திரியான இறைவாக்கினர்களின் மெழுகுத்திரியில் நம்பிக்கை என்னும் ஒளியையும், இரண்டாம் திரியான பெத்லகேமின் மெழுகுத்திரியில் அமைதி என்னும் ஒளியையும் ஒளிர்விப்பார்கள். மன்றாடுவோமாக. அமைதியின் ஊற்றாகிய இறைவா, வரவிருக்கும் உமது திருமகனின் பிரசன்னம் எங்களோடு இருப்பதால் நாங்கள் அமைதியும் ஆறுதலும் அடைவோமாக. வன்முறைகளால் வாழ்விழந்து தவிக்கும் எம்முடைய சகோதர சகோதரிகள் உம்முடைய அருள் உதவியால் மீண்டும் சமாதானத்தை பெறுவார்களாக. சண்டை சச்சரவுகள், ஏற்றத்தாழ்வுகள், பிளவுகள் போன்றவற்றால் புறையோடு இருக்கும் எங்கள் சமுதாயத்திலிருந்து எதிர்மறை சக்திகளை நீக்கியருளும். அமைதியின் ஒளி அவனி முழுவதும் வீசச் செய்யும். அமைதியை விரும்பும் எங்கள் வேண்டுதலை இரக்கத்துடன் கேட்டு எங்களுக்கு பரிவன்புடன் துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்குகின்ற திருவருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று ஆண்டுடைய திருசன்னிதானத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இறைவன் நம்மையும் நம்முடைய நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கக்கூடிய அனைத்து இறைமக்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியில் நாம் இணைவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கும் நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும்
அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. பரூக் நூல் அதிகாரம் 5 1 முதல் 9 வரையிலான இறைவார்த்தை பகுதியே இன்றைய முதல் வாசகமாகும். கடவுளையும் அவரது திருச்சட்டத்தையும் கைவிட்டமையே இஸ்ரேல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதற்குரிய காரணம் என்று இந்நூல் கூறுகிறது. எனவே அவர்கள் தங்கள் பாவங்களில் அறிக்கையிட்டு கடவுள்பால் திரும்பி வந்து உண்மை ஞானமாகிய திருச்சட்டத்தை கடைபிடித்து நடந்தால் கடவுள் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நீதியும் இரக்கத்தையும் அமைதியும் அருளி எருசலேமின் மாட்சியை காணச் செய்வார் என்ற கருத்தை எடுத்து கூறும் வாசக பகுதியை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வசனங்கள். எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்பி அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 126. பல்லவி. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். மாபெரும் செயல் புரிந்துள்ளார். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது
நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது. நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார், மாபெரும் செயல் புரிந்துள்ளார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 4 முதல் 6, 8 முதல் 11 வரை உள்ள பகுதியே இன்றைய 2ஆம் வாசகமாகும். புனித பவுல் தமக்கு உதவி செய்த பிலிப்பு நகர மக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவர்கள் மகிழ்வோடும் மன உறுதியோடும் கிறிஸ்தவ நம்பிக்கையோடும் விளங்க வேண்டும் என்றும் இம்மடலை எழுதுகிறார். கடவுளின் அன்பினால் நிறைய பெற்று செயல்பட வேண்டும் என்றும் களங்கமில்லா வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகிட வேண்டுமென்றும் அழைப்பு விடுக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அன்பு குழந்தைகளை, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பு இறைமக்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே எல்லோருமே பங்கெடுத்து இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். திருவருகை காலம் கடவுளுக்காக நம்மை தயாரிக்கக்கூடிய, கடவுளுடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய, கடவுளுடைய வருகைக்காக விழிப்போடு நாம் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அத்தகைய ஒரு சிறப்பு காலத்திலே நம்மையும் நம்முடைய செயல்களையும் சீர்தூக்கி பார்த்து இறைவனுடைய வருகைக்காக, அவரை எதிர்நோக்குவதற்காக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய நீதிமான்களாக நாம் வாழ இன்றைய நாள் வாசகங்கள் ஒரு சிறப்பு அழைப்பை நமக்கு விடுக்கின்றன. நம்முடைய ஆண்டவர் வருகை தர இருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவை இராது. அத்தகைய அவருடைய 2ஆம் ஆட்சியிலே, அவருடைய 2ஆம் வருகையிலே அவரை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தப்படுகின்ற போது சாலைகள் நிரப்பப்பட வேண்டுமோ இல்லையோ, நம்முடைய உள்ளங்கள் இறை ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும். பழுதாகி இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள், குரோதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும். எந்தெந்த வகைகளிலே கடவுளுடைய அருளினை நாம் பெறுவதற்கு நம்முடைய உள்ளங்கள் தடையாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் மாற்றி இறைவனுடைய பேரருளால் நாம் நிரப்பப்படுவதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தினுடைய குரலாக ஒலிக்கின்றார். பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் என்று அந்த மக்களை அழைக்கின்றார். இறைவனுடைய இந்த புதிய ஆட்சியிலே ஆண்டவர் இயேசு வருகை தருகின்ற போது இந்த உலகத்தை மீட்கக்கூடிய அந்த காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு கிடைக்கப்பெறும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூட நமக்கு வெளிப்படுத்தியது. ஆண்டவருடைய வருகை அருகாமையில் இருப்பதை பாரூக்கு இறைவாக்கினர் உரைக்கின்ற போது, எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு,
கடவுள் உனக்கு அருளும் மீட்பின் பேரழகை என்னென்று மாடையாக அணிந்துகொள் என்று நம்பிக்கையூட்டுகின்றார். அதே ஒரு நம்பிக்கையினுடைய கூற்றினை இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் காண்கின்றோம். அதுபோல இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே நாம் வாசிக்கின்ற போது கிறிஸ்துவின் நாளுக்காக குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள் என்று அந்த பிலிப்பு நகர மக்களுக்கு பவுலடியார் அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம் என்று சொன்னால் குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்வதற்கு நம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்க்கையை புதுப்பிப்பது? இது ஒரு புதுப்பித்தலின் காலம். நம்மையே சுய ஆய்வு செய்து கடவுளுடைய வருகைக்காக நம்மை புதுப்பிக்கக்கூடிய மாற்றத்தின் காலமாக இந்த காலம் அமையப்பட்டிருக்கிறது. ஆகவே 3 முக்கியமான உணர்வுகளை இந்த நாளிலே நாம் உள்வாங்குவதற்காக அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக குற்றமற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இது மனமாற்றத்தின் காலம். கடவுளை நோக்கி நம்முடைய பார்வையை திருப்புகின்ற ஒரு காலம். கடவுளை நோக்கி நம்முடைய காலடிகளை எடுத்து வைத்து முன்னேறி செல்லக்கூடிய ஒரு காலம். ஆகவே இந்த காலத்திலே நாம் செய்த தவறுகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளை தேடி செல்வதற்காக நம்முடைய உள்ளங்கள் கடவுளின்பால் திரும்ப வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆவதாக நேர்மையுடன் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். நேர்மையுடன் வாழ்தல். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் நலமென கண்டதை செய்வதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நேர்மையோடு வாழ்தல் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். ஆகவே வாழ்வினுடைய இறுதி வரையிலும் நேர்மையோடு வாழ்வதை நமதாக்கி கொண்டு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்தவர், உன்னதமான ஆண்டவர், ஒரு பாவம் அறியாதவர் சிலுவையிலே மன்னிப்பை கொடையாக கொடுத்தாரே. அவருடைய சீடர்களாக இருப்பதில் பெருமை கொள்ளக்கூடிய நாம் எந்த அளவுக்கு இந்த மன்னிப்பை பிறருக்கு கொடையாக கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்திலே கோணலானவை நேராக்கப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று எசாயா உரைத்த அந்த உரைகள் நம்முடைய உள்ளங்களை செப்பனிடுவதாக அமையட்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகங்கார உணர்வுகள், ஆணவ மனநிலைகள், போட்டி பொறாமை மனநிலைகள் எல்லாமே மறைந்து ஆண்டவருடைய அருள் நிரம்பி பாயக்கூடிய ஆண்டவருடைய தூயகமாக நம்முடைய உள்ளங்கள் மாறிட இந்த நாட்களிலே நாம் புதுப்படைப்பாக புதுப்பித்தலை உள்வாங்கி ஆண்டவருக்கான அன்பு மக்களாக தொடர்ந்து வாழ இறையருள் வேண்டி இத்திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை
நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாம் நம்மையே முழுமையாக ஆயத்தம் செய்திட, பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று புண்ணிய வாழ்வு வாழ்ந்திட, இறை அருள் நம்மிலே பெருகிட வரம் வேண்டி நம்முடைய விண்ணப்பங்களை இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நற்செய்தி பணிக்காக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகியோரை உமது தூய ஆவியால் வழிநடத்தி தங்கள் பணி வாழ்வில் வரும் சவால்களை பொறுமையோடும் துணிவோடும் எதிர்கொண்டு வல்லமையோடு செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தால் அடித்தட்டு மக்களை ஆட்டி படைத்து அடிமைகளாக்காமல் தன்னலம் தவிர்த்து அர்ப்பண இதயத்தோடு அவர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதில் நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, நாடுகளுக்கிடையே ஏற்படும் போர்கள், தொடர் தாக்குதல்கள், பொருளாதார சிக்கல்கள், இயற்கை பேரிடர்கள் ஆன நிலநடுக்கம், மழை, புயல், தொற்று நோயின் தாக்கத்தினால் தங்கள் உறவுகள், உறைவிடம், வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கும் மக்கள் விரைவில் மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பவும் உலகம் தர முடியாத அமைதியை அவர்களுக்கு நீர்தாமே அளித்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் இறைவா, முதியோர்கள் தக்க பாதுகாப்புடன் தங்கள் பிள்ளைகளின் அன்பிலும் அரவணைப்பிலும் வாழவும், இளைஞர்கள் தங்கள் எதிர்கால வாழ்வை திட்டமிட்டு எடுத்து செல்லவும், தகுந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும், உரிய காலத்தில் திருமணங்கள் நடைபெறவும், சிறார்கள் இறையருளில் வளரவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாக்கு மறு உருவான இறைவா, உலகமெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் மாதா தொலைக்காட்சி வளர்ச்சிக்காக பணிபுரியும் அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் முழுமையடையவும், தேவையான உதவிகள் தாராளமாக கிடைக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, புனித ஜோமாலை மாதாவுக்காக நாங்கள் எழுப்பத் தொடங்கியிருக்கும் ஆலய கட்டுமான பணிகளை ஆசீர்வதியும். தோய்வின்றி பணிகள் தொடர்ந்து நடைபெறவும், போதிய பொருள் உதவிகள், பண உதவிகள் தாராளமாக கிடைக்கவும், உதவி செய்யக்கூடிய நல்ல மனதையும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மடித்துளிகள் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடைய அருளினாலும் ஆசிராலும் நிரப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் வெறுமையடைய மாட்டோம் என்பதை உணர்ந்து உம்முடைய அருள் பெருக்கிலிருந்து நிறைவான நலன்களை பெற்றுச் செல்வதற்காக கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதியும். நாங்கள் மேன்மேலும் உமக்கு உகந்த சாட்சிய வாழ்வாழ எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனது காணிக்கை எதுவும்
ஏற்றுக்கொள்ளும் தேவனே. காணிக்கை சிந்தனை சொல்லும் செயலுமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். சிந்தனை சொல்லும் செயலுமெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றேன். புனிதமாக்கி பயனுமாக்கி நிறைவு காண விளைகின்றேன். தந்தாய் தயவாய் ஏற்றிடுவாய், தாழ்ந்து பணிந்து தருகின்றேன். தந்தாய் தயவாய் ஏற்றிடுவாய், தாழ்ந்து பணிந்து தருகின்றேன். ஏழை எனது காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று முள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை
உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித தேவ சகாயம், இவ்விலையில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் தந்தருளும் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்க மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறை மரியே அம்மா, ஆண்டவன் தாயே அம்மா. அருளிறை மரியே அம்மா, ஆண்டவன் தாயே அம்மா. அடைக்கலம் நீயே நாடி வந்தோமே, அடைக்கலம் நீயே நாடி வந்தோமே. அன்பால் எம்மை ஆதரிப்பாயே. அருள் நிறை மரியே அம்மா,
ஆண்டவன் தாயே அம்மா. உன்னத இறைவன் பொன்கரம் தவழ்ந்தார், புன்னகையோடு நீ அவர் பணி புரிந்தாய். உன்னத இறைவன் உன் கரம் தவிழ்ந்தார், புன்னகையோடு நீ அவர் பணி புரிந்தாய். இறையருளின் உயர்நிலையை அடைந்தவன் நீயே, இறையமுதின் ஆலயமாய் திகழ்ந்ததும் நீயே. இறையருளின் உயர்நிலையை அடைந்தவர் நீரே, இறையமுதின் ஆலயமாய் திகழ்ந்ததும் நீயே. தலைமுறைகள் வாழ்த்திடும் தயை நிறைந்த அன்னையே, காலமெல்லாம் உன் புகழை பாடிடுவோமே. அருள் நிறை மரியே அம்மா. ஆண்டவன் தாயே